எபிசோட் 65. காகிதத்தின் அதிசயம். விஜயநகர அரசவையில் புதுமைகளின் நாடகம். விஜயநகர ராஜ்யத்தின் அரண்மனையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் தம் அமைச்சர்கள் மற்றும் கவிஞர்களுடன் மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். திடீரென அவர் தம் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சாதாரண காகிதத்தை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் எப்படி புதுமையாக மாற்றலாம்? அரசரின் கேள்வி அனைவரையும் சற்றே சிரிக்க வைத்தது. அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களைச் சொல்லத் தொடங்கினர். ஆனால் யாருடைய பதிலும் அரசரின் மனதை ஈர்க்கவில்லை. அப்போது அரண்மனையின் முக்கிய புத்திசாலி தெனாலிராமன் மண்டபத்திற்குள் வந்தார். அரசர் அவரை நோக்கி காகிதம் பற்றிய கேள்வியை விளக்கினார். தெனாலியின் யோசனை. தெனாலி அதிர்ச்சி அடையவில்லை. பதிலுக்கு அவர் ஒரு புன்னகையுடன் சொன்னார். மகாராஜா, ஒரு சாதாரண காகிதத்தையும் அதிசயமாக மாற்ற முடியாது என்பவர்கள் என்னால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். அரசர் சிரித்துக்கொண்டே அவருக்கு 3 நாட்கள் நேரம் கொடுத்தார். காகிதத்தின் புதுமை உருவாகிறது. 3 நாட்களுக்குள் தெனாலி ஒரு வெற்று காகிதம் மற்றும் சில எழுத்துக்களுடன் திரும்பினார். அரசர் அவன் தயாரித்ததை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தார். தெனாலி அந்த வெற்று காகிதத்தை உயரமாகக் காட்டி சொன்னார். மகாராஜா, இந்த வெற்று காகிதத்தில் உலகின் மிகப் பெரிய அறிவும் மிகச் சிறிய விபரங்களும் இருக்கின்றன. இதை நீங்கள் உங்களுடைய பெயருடன் சமர்ப்பிக்கவும். அரசர் குழப்பமாக அவர் சொல்லியதை கேட்டார். தெனாலி சிரித்துக்கொண்டே அந்த காகிதத்தில் ஒரு கவிதையை எழுதி முடித்தார். இந்த காகிதம் உங்கள் ஆட்சி ஆவணமாக ஆகும். இது உங்கள் பெருமையை உலகத்திற்கு கூறும். தங்கள் புகழின் அடையாளம் இது. அரசரும் அங்கு இருந்த மற்றவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர். சாதாரணமாக தோன்றிய காகிதம் அரசின் பெருமைக்கான அடையாளமாக மாறியதைக் காண அனைவரும் ஆச்சரியமாக நிமிர்ந்தனர். அரசரின் பாராட்டு. தெனாலியின் புத்திக்கூர்மையால் மகிழ்ந்த கிருஷ்ணதேவராயர் அவரை முத்திரைகளால் பாராட்டினார். தெனாலி, நீ பேசும் வார்த்தைகள் காகிதத்தை உயிர்ப்பிக்கின்றன. இதுவே நமது அரசவையின் பெருமை. இதனால் அனைத்து அரசவையும் தெனாலியின் அறிவுக்கு மரியாதை செலுத்தினர். ஒரு சாதாரண காகிதமும் தெனாலியின் புத்தியால் ஒரு மந்திர காகிதமாக மாறியது. இச்சிறு நிகழ்வு தெனாலியின் அறிவையும் அவரது சுய பாணியையும் விளக்கி அவரை மற்றவர்களின் மதிப்பிற்குரியவராக ஆக்கியது. காகிதத்தின் அதிசயமும் அரசின் பாராட்டும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் நிரப்பின.